Taste the Daily. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே சேதமடைந்துள்ள சாலை இதுவரை சீரமைக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொத்தங்குடி நெய்வாசல் சாலையில் கற்கள் பெயர்ந்த நிலையிலும் ஆங்காங்கே பள்ளங்களுடனும் அவல நிலையில் உள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் எவ்வித பயனும் இல்லை என தெரிவிக்கும் மக்கள் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் பொறுப்பற்ற நிலையில் செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் பீன்ஸ், அவரை, பச்சை மிளகாய் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து இந்த சந்தைக்கு காய்கறிகள் வருவது வழக்கம். கடந்த வாரம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் பீன்ஸ் 180 ரூபாய்க்கும், 80 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ அவரைக்காய் 150 ரூபாய்க்கும், 15 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ பச்சை மிளகாய் 75 ரூபாய்க்கும் விற்பனையானது. திருவாரூரில் பயிர் காப்பீடு குளறுபடிகளை சரிசெய்து பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பயிர் காப்பீடு குளறுபடிகளை சரிசெய்து பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும், மழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி, எள், பயறு ஆகிய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.